ஹலோ ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய அதாவது விருகம்பாக்கம், வடபழனி, சாலிகிராமம், ஆழ்வார் திருநகர், வளசரவாக்கம், இந்த சைடு பார்த்திங்கன்னா விருகம்பாக்கம், அன்பு நகர் உள்ள வளசரவாக்கம், அன்பு நகர், நெற்குண்ட வழியா இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்டோட விலை சாதாரணமாக பார்த்திங்கன்னா 4 கோடி ரூபாயிலிருந்து 5 கோடி ரூபா வரைக்கும் விற்பனை செய்யப்படுறதா சொல்கிறாங்க. ஆனால் விற்பனை ஆகிருக்குதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. அந்த லேண்ட் ஓனர் பார்த்திங்கன்னா ரேட்டை அதிகமாக, நான் ஏற்கனவே 2-3 பதிவுகளில் சொல்லியிருப்பேன். லேண்ட் ஓனர் பார்த்திங்கன்னா அதிகமான ரேட்டை வச்சுட்டு விலையை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை யார் அதுக்கு ஊக்குவிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள மோட்டிவேட் பண்ணி ஊக்கப்படுத்துறது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில மீடியேட்டர்ஸ். அந்த மீடியேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களால தான் இந்த ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற ஒரு வியாபாரமே நொடிஞ்சு போகுதுன்னு கூட வச்சுக்கலாம். ஒவ்வொரு ஏரியாவில் இது மாதிரி மீடியேட்டர்ஸ் இருக்கிறாங்க, ஒரு சில மீடியேட்டர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறக்கூடிய இந்த ஏரியாக்கள் மட்டும்தான் இந்த ஒரு சில மீடியேட்டர்ஸ்னால தான் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது சீரழிஞ்சு போயிட்டுருக்குது. அதே மாதிரி சென்னையில் ஒவ்வொரு ஏரியாவிலையும் இதே மாதிரி ஒரு சில மீடியேட்டர்ஸ் அங்கே இருக்காங்க. ஏன் எதனால் நம்ம யூடியூப் சேனல் இந்த விஷயத்தை பகிரங்கமாக நான் ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் ஓனர்ஸை சேல் பண்ண சொல்லியே சேல் பண்ண விடாத அளவுக்கு இந்த மீடியேட்டர்ஸ் ஒரு சில மீடியேட்டர்ஸ் அவங்கள முட்டுக்கட்டை போட்டு தடை பண்ணி, நீங்கள் இந்த ரேட்டு விற்காதீங்க, இதை விட இன்னும் ரேட் அதிகமாக இருக்குது, அதனால் நீங்கள் இப்போ விற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா லேண்டோட வேல்யூஷன் ஏறக்கூடிய ரேட்டை விட அந்த ரேட்டு மாதிரி இப்போவே அந்த ரேட்டை அவங்கள அந்த ஓனர்கிட்ட சொல்லி லேண்டை விற்க விடாமல் பண்ணுறாங்க. நான் ஏன் இதை ஷேர் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம யூடியூப் சேனல்லே பார்த்தீங்கன்னா நிறைய பையர்ஸ் இருக்கிறாங்க, பணம் வச்சுக்கிட்டு இடத்த பார்த்துட்டே இருக்காங்க, இடத்த தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, நல்ல இடங்கள் கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அப்படி ஒருவேளை நல்ல இடங்கள் கிடைச்சால் கூட இந்த மாதிரியான ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு மாட்ட வேண்டியதாக இருக்குது. அதனால தான் எங்களுடைய குறைகளை நான் ஒரு பதிவில் நான் சொல்கிறேன். இது என்னுடைய பையர்ஸோட குறைகளாக இருந்தாலும் சரி, ஒரு மீடியேட்டர்ஸாக எங்களுடைய குறைகளாக இருந்தாலும் சரி, எப்படி நான் எடுத்துக்கலாம். இப்போ அதையெல்லாம் தாண்டி விருகம்பாக்கம் ஏரியாவில் அருமையான ஒரு கிரவுண்டு லேண்ட் ஏரியாவில் அருமையான ப்ரைஸ்க்கு ஒரு இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்குதுங்க. அந்த இடத்த பற்றி தான் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சென்னை விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வேம்புலியம்மன் கோயில் சிக்னல் மற்றும் மெகா மார்ட்டு அப்படி சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும். மெகா மார்ட்டுக்கு ஆப்போசிட் ரோடு போனோம்னா, எதிராக போனோம்னா, ஆர்காட் ரோடு மெயின் ரோட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் கண்டிப்பாக வருங்க. நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருங்கிறத நான் சொல்லிடுறேன், எவ்வளோ தூரம் வருங்கிறத நான் சொல்லிடுறேன். நான் 2லேருந்து 2.5 கிலோமீட்டர் கண்டிப்பாக வருங்க. அதாவது மேட்டுக்குப்பத்தில் இருக்கக்கூடிய விருகம்பாக்கம் ஏரியாவில் மேட்டுக்குப்பம் ஏரியானா எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மேட்டுக்குப்பம் பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட ஏரியாவை இப்போ மாறி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, டோட்டலாக ஃபுல்லாக கமர்ஷியல் ஏரியாவாக. இப்போ நீங்கள் ஆர்காட் ரோட்டில் இருக்கக்கூடிய வளசரவாக்கம், விருகம்பாக்கம்லாம் அதெல்லாம் தாண்டி நீங்கள் உள்ளே ஒரு 2 கிலோமீட்டர் வந்துட்டால் கூட அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மக்கள் அங்கே இருக்காங்க. எல்லாம் கமர்ஷியல் ஷோரூமு, கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லி நிறையா வந்துருச்சு, கமர்ஷியல் ஷாப்பில் நிறையா வந்துருச்சு. மக்களுடைய நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அங்கே எம்ஆர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. நிச்சயமாக எம்ஆர் ஸ்கூல்னு தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. நிறைய மக்களோட குழந்தைகள் அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க, கோச்சிங் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஸ்கூலுக்கு எதிராக தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு அருமையான காலி இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்குது. அந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்திங்கன்னா 24 அடி ரோடுங்க. அந்த இடத்துடைய லேண்டு ஃப்ரண்டேஜ் 40 அடி. அந்த இடத்துடைய லேண்டு டைமென்ஷன், அதாவது நீள அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40க்கு 60ங்க. அந்த இடத்துடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட், அதாவது மொத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2400 சதுரடிங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா பக்காவான பட்டா லேண்டுங்க. பட்டா லேண்டு சிஎம்டி அப்ரூவ்டு நம்ம இண்டிவிஜுவலாக வாங்கிக்கணும். பட் பட்டா லேண்டு, கம்ப்யூட்டர் பட்டா இருக்குது. நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி. நார்த்து ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கிரவுண்டோட விலை பார்த்திங்கன்னா, அந்த இடத்தின் உரிமையாளர் எங்களை சொன்னது 2,60,00,000 சொல்லியிருக்காங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். விருகம்பாக்கமாக இருக்கட்டும், வளசரவாக்கமாக இருக்கட்டும், அன்பு நகராக இருக்கட்டும், இல்லை அன்பு நகர்லேருந்து உள்ளே எவ்வளோ தூரம் போனாலும் சரி, இப்போ ஒரு கிரவுண்டோட விலை 3.5 கோடி ரூபாய்க்கு கம்மி இல்லைங்கிறாங்க. உள்ளே வந்தால் கூட
ஆனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த இடத்தின் உரிமையாளர் வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டாக சேல் பண்ணுறாங்க. அதனால் 2,60,00,000 சொல்கிறாங்க. 2,60,00,000 கூட வந்து ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. கண்டிப்பாக வந்து ரேட்டை வந்து குறைச்சி பேசலாம். நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. நல்ல டெவலப்மெண்ட் வந்து அதிகமான ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த லேண்டு. இந்த லேண்டில் ஒரு 2.5 கிலோமீட்டர் வந்து அந்த சைடு போயிட்டோம்னா பூந்தமல்லி ஏரியோட வந்துடும். இந்த இடத்துல இருந்து இந்த சைடு வந்துட்டோம்னா ஆர்காட் மெயின் ரோடு வந்துடும். 2.5 கிலோமீட்டரில் வந்துடும். ஏன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸுங்க அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக நாங்கள் சொல்லிடுறோம். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த விலை வந்து சரியான விலையா இல்லை அதிகமான விலையானு அவங்களே வந்து போய் விசாரிச்சுக்கிட்டோம். ஆனால் ரொம்ப நல்ல அருமையான லேண்டுங்க. நல்ல ரேட்டுக்கு வந்திருக்குது. அதனால தான் எதனால் வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து சில விஷயம் வந்து முடியல அப்படிங்கிறத நம்ம பதிவுக்கு முன்னாடியே வந்து நான் சொல்லியிருந்தேன். தயவு செஞ்சு இந்த பதிவை பார்க்குறவங்க ஒரு கிரவுண்ட் வந்து ஒரு 2 கோடி ரூபா 260 அந்த ரேஞ்சில் வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து எங்களை தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுக்கு இடம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃபை இடம் காட்டுறதுக்கு அனுப்பிச்சி வரோம். இடத்த வந்து கூட்டி கொண்டு காட்டுவாங்க. இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். ஓனர்கிட்டே வந்து நீங்கள் ரேட்டை உட்காந்து பேசுங்க. ஏற்கனவே நம்முடைய யூடியூப் சேனலில் நிறைய பதிவுகளையும் சொல்கிற மாதிரி தாங்க. அக்ரிமெண்ட் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ பவர் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ நாங்கள் வந்து அவங்களுடைய இடத்துக்கு உண்டான பதிவை நம்ம யூடியூப் சேனல் வந்து போடுறது கிடையாதுங்க. டைரெக்டாக ஓனரோட ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் வந்து நம்ம யூடியூப் சேனலில் பதிவில் போட்டுட்ருக்குறோம். அந்த வகையில் இந்த இடம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஓனரோட ப்ராப்பர்ட்டி தாங்க. இடையில அக்ரிமெண்ட்டோ பவரோ எதுவுமே கிடையாது. அப்போ நாங்கள் இடம் மீட்டிங் கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்டே உட்காந்து ரேட்டை பேசுங்க. ரேட்டு வந்து ஃபைனலைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க. டாக்குமெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய லீகல் அட்வைசர்கிட்ட லீகல் பார்க்குறதுக்காக கொடுங்க. உங்களுடைய லீகல் அட்வைசர் வந்து லீகல் பார்த்துட்டு இந்த இடத்துல எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை, தாராளமாக இந்த இடத்த வந்து வாங்கலாம்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு லீகல் ஒப்பீனியன் கொடுத்துட்டாங்கன்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் உடனடியாக வந்து நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணிக்கங்க. மேற்கொண்டு நம்ம யூடியூப் சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த இடத்துடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம். நீங்கள் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு உடனடியாக வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்க. நல்ல இடம், நல்ல ப்ரைஸு. தயவு செஞ்சு நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.